Good morning dear friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜர்ட் எக்ஸ்ப்ளோரில் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். பஸ் ஆயிடுச்சு, கிளம்ப போகிறேன். இதுதான் ஹோட்டலுடைய ரிசப்ஷன். ஹோட்டல் கம்ஃபர்ட் ஸ்டே. இங்கே நீங்கள் வரலாம், தங்கலாம். செம்மையாக ஹோட்டல், க்ளீன் ஹோட்டல், நீட் அண்ட் க்ளீன் ஹோட்டல். நல்ல அட்மாஸ்பியர், நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. இவர் இந்த வேலை செய்கிறவங்களெல்லாம். नाम क्या आपका? चना. और आपका? अच्छा, जो जब भी आप लोग आएंगे तो इन दोनों से ज़रूर मिलना. और वो भाई भी है. नाम क्या है? गणेश. तो इनसे आके आप जो भी यहाँ पे சாரி யாருன்னா நீங்கள் இங்கே வந்தீங்களா, உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் பண்ணீங்களா, இந்த 3 பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு வந்து செம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல் பர்சனுங்க. அதனால் வந்து இங்கே நீங்கள் வந்து சர்வீஸ் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஹோட்டல் கம்ஃபர்ட் ஸ்டே. ஓகே, அதிலாபாத் ஹைவேலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கிளம்புவோம். தேங்க்யூ. ஓகே, கிளம்புவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதிலாபாத். பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ரைட்டு எடுத்து ரவுண்ட் போட்டிலேருந்து நேராக போனோமா சொல்கிறாங்க என்ன வந்துடும், நேஷ்னல் ஹைவே 44. பரவாயில்ல, சுமாராக இருக்குது சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. பச்சை 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 பச்சையாக இருக்குது. இது நேஷ்னல் ஹைவே 44 அதிலாபாத்லேருந்து நிர்மலுக்கு இடையில நடந்து இது ரொம்ப செம்மையாக இருக்குது. இங்கேருந்து இன்னும் 250 கிலோமீட்டர் ஹைதராபாத். சாப்பிடல, பார்க்கலாம் எங்கேனாச்சும் நல்லா இங்கே இட்லி என்ன கிடைச்சா நல்லா சாப்பிடணும். ஆனால் இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு நிர்மல் வரைக்கும் போகணும். நான் என்ன யோசிச்சுருக்கிறேன்னா, நான் ஹைதராபாத்துக்கு முன்னாடியே
துப்ரான்னு ஒரு இடம் வருது. துப்ரான் ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல பேர். ஆமாம், துப்ரான்னு ஒரு இடம் வருது. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம நல்கொண்டாவுக்கு நம்ம அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ நான் ஹைதராபாத் வழியாக போனேன்னா மாட்டிக்குவேன். ஏன்னா சிட்டி உள்ளே போய் தான் போகணும். ரொம்ப பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதனால் அங்கே போக முடியாது. ஐயோ, இது ஏன்னாப்பா மழையாயிங்க. மழையை கண்டாங்க பயமாக இருக்குது. ஐயோ, பார்த்தா அடிலாபாத்லேருந்து நிர்மல் தாண்டியாச்சு. 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டேன். சரி, இங்கே இட்லி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லா வித்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன். 4 இட்லி வித் சட்னி ஒன்லி 30 rupees. செம்மையாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ். அதுதான் இப்போது சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி ஒரு அடிக்க வேண்டியது தான். இப்போ அடிச்சுட்டு நேராக தமிழ்நாடு போனோம் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு சீக்கிரம் ரீச் ஆகணும்னா நல்லாயிருக்கும், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கேருந்து இருக்குது தமிழ்நாடுக்கு அரௌண்ட் 600 கிலோமீட்டர். பார்ப்போம் எப்போ வரைக்கும் போகலாம். இன்னைக்கு ஸ்டே தமிழ்நாடுல தான். அப்படி இல்லையா பார்க்கலாம் என்னன்னு. ஏன்னா தருமபுரிக்கு போகணும். அது போனோன்னாக்கா எந்த ரூட்டு பிடிக்கலாம், அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேற நெல்லூர், ஒங்கோல், நெல்லூர்கிட்ட போய் முடிவு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு இடம் வந்திருக்கு, ராமாயம்பேட்டு. அது வந்து புது இடமா காமிச்சுட்டு இருக்கு நல்கொண்டாக்கு. ஏன்னா நர்கட்பள்ளி வழியாக நல்கொண்டா போயிட்டோமா, அங்கேருந்து அடங்கி வழியாக நம்ம வந்து ஒங்கோல் நெல்லூருக்கு போயிடலாம். செம்ம ஹைவே அது, சென்னை கொல்கத்தா ஹைவே. அது பிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ நேராக போனோமா என்ன அது பேர் ஹைதராபாத்தில் இப்போது முடியாது. செம்ம டிராஃபிக் ஜாம் இருக்கும். அது வர சிட்டிஸ்குள்ளே போகணும், அது சரியில்லை. அதனால தான் இது ஒரு புது ரூட். இப்போ வந்து நம்ம புது ரூட்டில் போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் அப் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா பிளிங்கிங் ஆகிட்டுருக்கு. எவ்வளோப்பா இங்கே? ஐயோ, 108 ரூபா போச்சு. ஃபுல் பண்ணிடுங்கண்ணா. per liter 108. Okay.
अन्ना नरकटपल्ली के लिए यहाँ से जा सकते हैं ना, रामायण पट से? क्या? नरकटपल्ली। नरकटपल्ली? हाँ, नलगोंडा हाँ यहाँ से जा सकते हैं ना? ये रोड कैसा है, अच्छा है? हाँ अच्छा है। हाँ, रामायण पट से जो है, या तुपरान से जाएं? अभी तुपरान से जाए तो अच्छा है। अच्छा वो अच्छा है, ये भी अच्छा है। वो छोटा छोटा गांव मिलता है, वो बड़ा है। अच्छा, वो बड़ा है तुपरान से? बड़ा है। अच्छा, तुपरान से बढ़िया है जाना है? हैं? कर दो यार। आगला तुपरालंद पड़लामा। अच्छा, ये गांव आएगा इसमें से? छोटा छोटा गांव मिलता है और हाँ। रोड छोटा है। अच्छा अच्छा, वो अच्छा, तुपरान वाला अच्छा है। छोटा रोड छोटा है, वो बड़ा है तुपरान से। अच्छा अच्छा, वो हैदराबाद जाने की ज़रूरत नहीं है ना वहाँ? ठीक, बस। அப்போனா பெஸ்ட்டு, நம்ம அங்கேருந்து போயிடுவோம், அவ்வளோதான். யார் சும்மா அழிகிறாங்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ், துப்ரான்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டேன். நேராக போயிருந்தா நேஷ்னல் ஹைவே 44 ஹைதராபாத் போயிருக்கோம். அங்கே இன்னும் சுற்று விட்ருக்கோம் செம்மையாக. இப்போ இது புது ரூட்டு. இப்போ இது 2.5 கிலோமீட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக தான் காமிக்குது 161 நேஷ்னல் ஹைவே. வாவ், நேஷ்னல் ஹைவே பரவாயில்லையே, இது புது ரூட்டாக இருக்கு. இந்த ரூட்டு வந்து நம்மளுக்கு நர்கட்பள்ளி யானிக்கு நல்கொண்டா வரைக்கும் போவோம். நல்கொண்டாவிலேருந்து மிரியால்குடா வழியாக அடங்கி செம்ம ஹைவே அது. பார்க்கலாம், இது ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி யாருன்னா சென்னையிலேருந்து டெல்லி வழியாக லத்தாக் எங்கன்னா வரணும்னா ஸ்பீட்டி வேலி நீங்கள் இந்த ரூட்டை பிடிக்கலாம். சூப்பர் ரூட்டு. துப்ரான்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும், அப்படியே சென்னைக்கு போகிறீங்களா. அப்படி நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா மிரியால்குடா அடங்கி மிரியால்குடா நல்கொண்டா வழியாக நர்கட்பள்ளி மூலியமாக நேராக நீங்கள் வந்து மேப்பில் போட்டுடுங்க துப்ரான் போட்டிங்கன்னா நீங்கள் நேராக இங்கே வந்துடலாம் ஈஸியாக. இதுதான் துப்ரான் ஊர். பேர் இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. துப்ரான், நான் துப்ரான். என்னப்பா இங்க என்ன ஆகிட்டு இருக்கு? நான் கல்யாணமா? தம்பி, ஓ दादागिरी देखा. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துப்ரான் கிட்ட இருக்கேன். அந்த வில்லேஜ் தான் இது. இங்கேருந்து வந்து நேராக நம்ம போவோம் தமிழ்நாடு. இங்கேருந்து அரௌண்டு 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. சரி, போயிடலாம். சரி, இங்கே வந்து இந்த பசி ஒரு எடுத்துக்கிச்சு. சரி, சாப்பிட்லான்னு காலையில் இட்லி சாப்பிட்டேன். இப்போ வந்து லஞ்ச். இங்கே பாருங்கள், சாப்பாடு, அப்பளம், சட்னி, இது வந்து கலக்காய், அப்புறம் வந்து இது ஏகப்பட்ட சாம்பார், தால், அது எல்லாமே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஓகே, हेलो डियर फ्रेंड्स, मैं अभी एक जगह पे रुका हुआ हूँ. मैं ये तेलंगाना में है.
यहीं पे खाना खाया था, बहुत ही सॉलिड खाना है और साउथ इंडियन डिश क्या बोलूँ मैं, लाजवाब। और यहाँ पे ये फ्रेंड्स मिल गए थे तो इन लोगों ने बताया कि मतलब पूछ रहे थे क्या है क्या नहीं है वगैरह सब कुछ, तो फिर मैं डिटेल दे रहा था इनको वहाँ। तो फिर चौंक गए सुन के कि इतना दूर से मतलब कश्मीर टू कन्याकुमारी कैसे कर सकते हैं करके। मैंने कहा चलो ठीक है ओके। तो नए सब्सक्राइबर्स हैं तो फिर हाई कर दो। तो चलिए अब हम निकलते हैं नलगोंडा की तरफ, सीधा तमिलनाडु की ओर, ठीक है। டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ரூட்டு. விஜய் கண்டுபிடிச்சிருக்கான். இது துப்ரான்லேருந்து போகலாம். இந்த வழி நேராக சென்னைக்கு போகுது. சென்னைக்கு எப்படி போகணுன்னாக்கா துப்ரான் டு நர்கட்பள்ளி டு நல்கொண்டா வழியாக இது நேராக அடங்கி போவோம். மிரியால்குடா அடங்கியிலேருந்து ஒங்கோல், அப்புறம் நெல்லூர், அதுக்கப்புறம் நாயுடுபேட்டை, அப்புறம் சென்னை. நேராக அந்த ரூட்டு வந்துடும். இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டு. ஆனால் ராத்திரியில் மட்டும் வந்துடாதீங்க, ராத்திரியில் இது சரியில்லை. ஏன்னா ரெண்டு பக்கமும் வயல்ங்க இருக்குது. அதனால் வந்து நைட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் வந்து பரவாயில்ல, வரலாம், அப்படி ஒன்றும் இது இல்லை. நல்லாயிருக்கு இந்த ரூட்டு. அப்படி ஹைதராபாத்லேருந்து போனீங்களா பைக்கில் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் ஹைதராபாத் ரூட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஊருக்குள்ள பஸ் எல்லாம் விட்டுருக்காங்கனாக்கா வேற என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் அழகா பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் அழகா பாருங்களே. இந்த பக்கமும் வயல், அந்த பக்கமும் வயல், நடுவில் ரோடு. அடங்கப்பா என்னவா போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு. இடையிலெல்லாம் நல்லா ஹோட்டல்ஸ், ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, கடைங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் உங்களுக்காக என்னென்ன செம்ம இடத்துலலாம் போகிறோம், காமிக்கிறோம் ரூட்டுங்களை. இதுக்காகவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் தம்பிக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டு தானே சொல்கிறது? பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிட்டியாலா ஒன்று ஊர் இருக்குது, அங்கே இருக்க. சரி இளநீர் வந்தது, இளநீர் குடிப்போம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஓகே, 50 ரூபா. டெல்லியில் வேறு எங்கன்னா நம்ம கேட்டாங்களா சொல்லுவாங்க வந்து அரௌண்ட் எவ்வளோ 70-80 ருபீஸ். பரவாயில்ல, இங்கே குடிச்சிட்டு குட் கிளம்புவோம். ரூட்டு இப்படியே இருக்கு, சேம். இவ்வளோ பெரிய சைஸ் தான் ரோடோடைய, சிங்கிள் ரோட். ஆனால் செம்மையாக இருக்கு, ஈஸியாக. இதில் வந்து நீங்கள் 80 to 100 ஸ்பீடில் வரலாம். ஆனால் வராதிங்க, ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். கம்ஃபர்டபுள் ரைட் வேணும்னா அரௌண்ட் 70
to 80 நீங்கள் ஓட்டலாம். நல்லா ஜம்முன்னு வரலாம். ரோடு ரொம்ப நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த ரூட்டை பிடிச்சிட்டு ஈஸியாக வரலாம். இங்கே வந்து கொஞ்சம் மழை. எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் இந்த ரூட் தான் எடுக்குது. நல்லா நம்மளுக்கு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஃபுல் ட்ரக்ஸுங்க இங்கே தான் கிடைக்கும். பாருங்க இங்கே என்ன மழை பயங்கர மழையாக இருக்குது. இங்கே தம்பி கடிச்சிட்டாரு. आपका नाम? हाँ, मिस्टर महेश. இது வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காரு, மெடிக்கல். மாட்டிக்கிட்டோம், இங்கே செம்மையாக மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது இப்போ? புரிய மாட்டேங்குது. பைக் வர ரொம்ப நெஞ்சிருச்சு பைக்கு. இப்போ இங்கே நல்கொண்டாவில் இருக்கேன் நான். பார்க்கலாம் எப்போ முடிஞ்சிட்ட பிறகு கிளம்புவோம். Dear friends, இப்போ தான் ஜஸ்ட் நல்கொண்டா ரீச் பண்ணேன். ஐயோ செம்ம மழை. இங்கேயும் காலையிலேருந்து மழை இல்லை, ஆனால் இப்போ தான் மழை வந்து பிச்சு எடுத்துருச்சு. ரொம்ப பயங்கரமாக மழை வந்தது. ஆனால் நான் தான் நிலையில் எனக்கு ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்தேன், காஃபி குடிச்சிட்டு அப்போ தான் தப்பிச்சிட்டேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு 1.5 hour. என்ன பண்ணுறது? 5 மணி. இப்போ எப்போ போய் சேருவேன்னு தெரில. இப்போது சென்னை இங்கேருந்து 530 கிலோமீட்டர் காமிக்குது. போக முடியாது. சரி, இடையில எங்கேனாச்சும் ரூம் பார்த்துட்டு தான் தங்கணும். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்தாச்சு நான் இங்கே ரியால் கூட. அங்கே தான் வந்து ரூம் எடுத்தேன். ரொம்ப மழை ரொம்ப நெஞ்சு போயிட்டேன் நான். அதனால் வந்து முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மோசன் ரைடில் வந்து சரியாக ஆக மாட்டேங்கிறது ரைடிங் எல்லாம். அதனால் வந்து நான் இங்கே ரூம் பார்த்துட்டு எடுத்துக்கினேன். रूम வந்து एम ग्रैंड. हाँ भैया, अच्छा रख दो, मैं ले लूँगा. शू है? अच्छा शू है, एक मिनट दे दो. हाँ ठीक है. वहाँ स्पून नहीं है? हाँ, இது காம்ப்ளிமெண்ட்ரி காஃபி, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு. செம்ம ரூமு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ பிரதர். செம்மையாக இருக்கும் ரூம் எல்லாம். யாருனாச்சும் வந்தீங்களா இங்கே எம் கிராண்டில் தங்கலாம். யூடியூபர்னு 60% டிஸ்கவுண்ட். 2500 ரூமு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, ஒன்லி ஜஸ்ட் 1000 rupees கொடுத்தாங்க. சரி, நான் வந்து
இந்த ரைடை நான் வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் எப்படினாச்சும் நான் தர்மபுரிக்கு போய் தான் ஆகணும். நாளைக்கு போயிடலாம். அப்புறம் வந்து நாளைக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனை நான் வந்து மீட் பண்ணுவேன். அவங்கள நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க யாருன்னு. ஓகே, அவங்க கூட தான் ரைட் பண்ணுவேன் நான். ஓகே, சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். அப்புறம் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், டேக் கேர், பாய், காட் பிளஸ் யூ.